and try for free. இந்த எக்ஸசைஸ் பண்ற வேலை எல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் இதை விட்டுற போறேன். அண்டையா, நீ உடற்பயிற்சி பண்ணிதான் ஆகணும். உடம்பே இல்லாத நீ உடற்பயிற்சி பண்ணாதான் உடம்பு வரும், புரியுதா? நண்பா மோட்டு, உடம்புல சக்தி வரணுங்கிறதுக்காக நீ மாங்குன்னு உடற்பயிற்சி செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அதுக்காகவே ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிருக்க. இத நீ சாப்பிட்டேன்னா உன் சக்தி 10 மடங்காயிரும். பரைக்கா மண்டையா, உடற்பயிற்சி செய்யும் போது தேவையில்லாத பேசாத, மரியாதையா இங்க இருந்து போயிடு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், உங்க மருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு கூத்துங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மருந்தை நான் தப்பான வழியில பயன்படுத்த மாட்டேன். ஓகேவா? இது என்ன புது கதையா இருக்கு? பாத்தலோ, டாக்டர் சார்ட்ட சொல்லி எனக்கு ஒரு ஊசி போட சொல்லுப்பா. சத்தியமா அந்த ஊசி மூலியமா வர சத்திய வச்சு நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. என்ன நம்புங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஊசி போட்டுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இந்தாங்க, நீங்க தாராளமா என் கையில ஊசியை போட்டுக்கலாம். குத்துங்க. போனா போது, எனக்கும் போடுங்க. இதனால என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். நான் கண்டுபிடிப்பு தொடர்றதே உங்க 2 பேர் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அடே பரைங்க மண்டையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையில குத்தாம ஏன்டா பின்னாடி குத்துற? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. எனக்கு தெரியுது, என் சக்தி எல்லாம் இப்ப பெருகிக்கிட்டே போகுது. இந்த ஊசி நல்லா வேலை செய்யுதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. எனக்கு வாழைப்பழம் சாப்பிட போல இருக்கு. பிரமாதம், எப்படி மேல போய் உட்கார்ந்த? வேண்டாம், சொன்ன கேளு. தலையில அடிக்காத, தாய் இல்லாத முறையா தலையில அடிக்க கூடாது. என்ன நீ அடிச்சு கடிப்பேன். உன்னால என்ன முடியுமோ முடிஞ்சா பண்ணிக்க. போடா தோசை கிளை பண்ணையா. என்னோட மருந்து எப்படி வேலை செய்யுது பாத்தீங்களா? எப்படி எவ்வளவு பிரமாதம் இல்ல? என்ன இது? என்னோட சக்தி மட்டும் அப்படியே இருக்கு. எனக்கு 2 மடங்கு. நான் சொல்றது கேளு நண்பா, நம்பு. உன் சக்தியும் திடீர்னு ஒரு நாள் பெருகிடும். என் கூட வாயே, நான் சொல்றேன். வா. இதை எங்க கொண்டு போறீங்க? வேண்டாம். போடுங்க, சீக்கிரம் போடுங்க. மோட்டு, நீ என்ன திடீர்னு டாகி மாதிரி பண்ற? ஆனா நீ மட்டும் என்னவா, நீ பாக்குறதுக்கு அப்படியே மங்கி மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. ஆனா இதெல்லாம் எப்படி? கண்டுபிடிப்பின் சிறப்பம்சமே, அதாவது அந்த ஊசி போட்டுக்கிட்டவங்களுக்கு மிருக பலம் வந்துரும். எப்படி என் கண்டுபிடிப்பின் சிறப்பு அம்சம்? இப்ப பாத்தியா, நீ எப்படி குரங்கு மாதிரி மாறிட்ட? பாத்தியா, டாகி ஆயிட்டா. எங்களை வச்சு காமெடியா பண்ற? நான் சொல்றத கேளு. வேண்டாம், போட்டோ நல்ல பிள்ளை நீ. நான் சொல்றத கேப்ப. எப்ப இதை விட்டுரு. டாகி மாதிரி எலும்பு மட்டும் கவருது இல்ல, ஊழையிடலாம், ஓடலாம். என்ன தைரியம் இருந்தா என்னை இப்படி மாத்தி இருப்ப. அதுக்குண்டான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்.
Oh.